ஏன் ஒன்று போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேங்க? இங்கேயும் இல்லாத அங்கேயும் இல்லாத ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? போட்டோம். இப்போ வேலுமணி கூட வரக்கூடிய தகவல்னா அவரும் போயிடுவார்ன்ற மாதிரி தான் வந்துட்டு தோழரே தோழரே என்று சொல்லக்கூடிய திரு மகேந்திரன் அவர்கள் இனி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பிரபல ஆங்கில நாளிதழில் ஒரே நாளில் வந்திருக்கக்கூடியது இதுதான் விஜய் அவர்களின் ஆட்சியா? அந்த எம்எல்ஏ கை குழந்தைய எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு கை குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே. இது போல ஒரு முதல்வரை, பேசாமல் மௌனமாக இருந்து இருக்கக்கூடிய முதல்வரை யாரும் பார்த்ததே. ஒருவேளை 6 மாதம் எல்லாம் சரி பண்ணிட்டு பேசலான் இருக்கோரா சார்? இந்த குழந்தைகள் எல்லாம் நடக்கட்டும், 6 மாதம் வெயிட், நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு. 6 மாதம் வரைக்கும் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் வெயிட் பண்ணுவாங்களா? உண்மையான சொரூபம் அந்நியன் படம் இருக்குங்கல்ல, ரெமோ, அந்நியனு, அம்பி, அந்த கேரக்டர் எங்கன்னா 3 விதமான கேரக்டர் வெளிப்பட்டுருமோன்றதுனால அவங்க நேரலையை கட் பண்ணுறாங்களா? மக்கள் இதே போல் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் அவங்க ஸ்டாலினுக்கு என்ன ஒரு தீர்ப்பை கொடுத்தார்களோ அதே போல் இவருக்கும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் தமிழக மக்கள். சார், ஒருவேளை இவங்க இப்போ ஒரு 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், இன்னும் இவங்க தாவேக்காலில் இவங்களுக்கு இன்னும் எந்த பதவியும் வழங்கலை, ஒருவேளை அதே சீட்டு கொடுத்தால் மக்கள் என்ன பதிலடி? இதெல்லாம் விஜய் யாரும் இவங்க ஏதாவது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பார். கண்டிப்பாக பதவி கொடுப்பான்றீங்களா நீங்கள்? அங்கேயே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் போராட்டி இருக்கிறார்கள். தாவேக்கா எம்எல்ஏக்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு அவங்களே இப்போ போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் அதிமுக திமுகலேருந்து வரவங்களுக்கு பதவி கொடுத்தோன்னா நாங்கள் என்னத்துக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுடைய பழைய தொண்டர்கள் இங்கே வர ஆரம்பிச்சு. தாவேக்காவில் புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக தாவேக்காவில் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அங்கேயே இப்போ புகைச்சல் ஆரம்பித்து விட்டு இங்கே ஏன்டா இப்படி இந்த இதுக்கு வருஷம் அவங்களும் ஒரு இதில் அதிருப்தியில் இருக்கிறாங்க தாவேக்காலே. இது குறித்து விஜய் இது முடிக்க வாய் திறக்கவே இல்லையே சார். இவங்க சேர்ந்தது எல்லாமே ஆதவர்ஜுனா பார்த்து போய் சேர்றாங்க, புசியானதை பார்த்து சேர்றாங்க. இது முடிக்க யாரும் விஜய் தலைமையில் போய் யாருமே இணையலை. இதெல்லாம் விஜய் பார்த்துட்டு தானே சார் இருப்பார். எங்க இவ்வளோ பெரிய சீனியர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மகேந்திரன் அவர் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்திலே ஒரு செவ்வாடை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு விஜயை பார்த்து அவர் தலைமையிலே இருந்தார். அவ்வளோ பெரிய ஒரு சாதாரண புசியானந்து ஆதவர்ஜனா முன்னாடி எழுந்திருக்காருங்க. இனிமேல் தோழர் தோழர் என்று சொல்லக்கூடிய மகேந்திரன் ப்ரோ ப்ரோ என்று சொல்லுவாரா? தோழரே தோழரே என்று சொல்லக்கூடிய திரு மகேந்திரன் அவர்கள் இனி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாரா? அவர் தெரியல சார். இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சு ஒரு 38 நாளில் கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிராக ஒரு 276 வழக்குகளும் 130க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் நேற்று முடியும் போது சொல்லியிருந்தார் சார். உண்மையிலே தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இது வெளிவருதா, இல்லை திமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது உண்மைதானே சார்? அதாவது 2 ஒன்று தான். எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் அப்படியே தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் 2 நாட்கள் 16 ஜூன் அன்றைக்கு வரக்கூடியதை அதை காட்டுறேன், நேயர்கள் பார்க்கட்டும். பிரபலமான ஆங்கில நாளிதழில் இந்த செய்தி என்ன வந்திருக்கு? ஏறத்தாழ ஒரே நாட்களிலே 12 சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஜூன் 16ஆம் தேதி நடந்திருக்கு. அதாவது படிக்கிறேன் கேளுங்க, எந்தெந்த அது ஹெட்டிங்கே போட்டிருக்காங்க, வேர் ஆர் த போலீஸ் டு கீப் அவர் சில்ட்ரன் சேஃப். குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. அதாவது சொல்லியிருக்கிறது 10 வயது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அதை மணிமங்கலத்தில் அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. அடுத்தது திருவள்ளூர் 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஆட்டோ ரிக்ஷாவில் போகும்போது அங்கே ஒரு பாலியல் வன்கொடுமை. அடுத்தது இது பூந்தமல்லியில் 7 வயது பெண் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. அடுத்தது மாங்காடில் இதெல்லாம் ஒரே நாட்களில் நடந்திருக்கு சார். மாங்காடில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட
ஒரு 23 வயது பெண் குழந்தையை, அதாவது குரூப், அதாவது பாலியல் வன்கொடுமை, அதாவது குரூப்பாக எல்லாரும் போய் ஒரு ரேப் இது பண்ணுறது, அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டு. அடுத்தது மயிலாப்பூரில் 26 ஒரு வயதான ஒரு இது இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் 12 வயது சிறுமி மயிலாப்பூரில், அந்த இதுக்கிட்ட 26 வயது இருக்கிற அவர் ஒரு பாலியல் வன்கொடுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் அங்கே 23 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா சாலை 38 வயது இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு எலிவேட்டர், இந்த லிஃப்ட்டில் ஒரு மாலில் போயிருக்கிறப்ப லிஃப்ட்டில் பாலியல் வன்கொடுமை. அடுத்து பைக்கில் போகிறப்ப உமன் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப போரூரில் நடந்தக்கூடிய சம்பவம். அடுத்து பெரம்பூரில் 16 வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு பெண் விடுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரே நாள், குறிப்பாக சென்னையில் மட்டும், சென்னையில் மாத்திரம் இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் ஒரே நாளில் வந்திருக்கக்கூடியது. இதுதான் விஜய் அவர்களின் ஆட்சியா? சிங்கப்பெண் திட்டம், அதாவது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்க சிங்கப்பெண் திட்டம்? அந்த சிங்கப்பெண் இருக்கிறவங்களே போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு செய்தி வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க எல்லா நிகழ்வுக்கும் அவங்க கை குழந்தை கூட்டிகிட்டே போகிறாங்க. ஒரு எம்எல்ஏ பிறந்த கை குழந்தைய நேற்று கூட சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. எல்லா இதுக்கும் திருவிக்கா நகர் எம்எல்ஏ, கரெக்ட், கை குழந்தை அவங்களுக்கு பிரியாராஜனு கூட நடுவில் ஒரு சின்ன ஒரு இது, அந்த எம்எல்ஏ கை குழந்தைய எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு கை குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க கூடயே கூப்பிட்டு போகிறாங்க போட்டு. ஏன்னா தனியாக வீட்டில் விட்டாங்கன்னா அந்த சின்ன கை குழந்தைக்கு கூட எதுனா இது போல் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறதோ என்னவோ என்று அவங்களுக்கே அந்த எம்எல்ஏக்கே சந்தேகம் வருதுனால தான் எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்களோ என்னவோ மக்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. சார் விஜய் ஏன் சார் இது சம்மந்தமாக ஒரு வேளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை முன்னாடி இருக்கும்போது போய் சந்திச்சு வருவார், இது சம்மந்தமாக ஒரு அறிக்கையுமே இது சம்மந்தமாகவே எந்த ஒரு இதுலையுமே விஜய் வந்து வாய் திறக்கவே இல்லையே சார்? ஏன் வாய் மூடி இப்படி மௌனமாக இருக்கிறார் என்பதுதான். இது போல ஒரு சிஎம்ஐ யாரும் பார்த்ததே கிடையாது. இது போல ஒரு முதல்வரை, பேசாமல் மௌனமாக இருந்து இருக்கக்கூடிய முதல்வரை யாரும் பார்த்ததே. ஒருவேளை 6 மாதம் எல்லாம் சரி பண்ணிட்டு பேசலான் இருக்கவரா சார்? ஏங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுவாங்களா? எல்லாம் நடக்கட்டும், நிகழ்வெல்லாம் நடக்கட்டும், இது போல் என்ன இந்த குழந்தைகள் எல்லாம் நடக்கட்டும், 6 மாதம் வெயிட், நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு, 6 மாதம் வரைக்கும் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் வெயிட் பண்ணுவாங்களா? கேள்வி கேட்கக்கூடாதா இவங்கள? இப்போ வெயிட் பண்ணணுமா 6 மாதம் வரைக்கும்? என்னங்க இது? அதுக்கோசம் குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது போல் நாளொரு மேனியும் பொழுதொரு மனமாக இது போல் குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பொதுமக்களோ பத்திரிகையாளரோ கேள்வி கேட்கக்கூடாதா? அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறது. ஏன் மௌனமாக இருக்கிறார்? இதே ஜெயலலிதா அம்மையாராக இருந்தால் இது போல் நிகழ்வு எதுனா இது போல் நிகழ்வு எதுனா நடந்துருச்சுன்னா, இதே ஜெயலலிதா அம்மையாராக இருந்தானா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்துச்சுன்னா இது போல் நிகழ்வு ஒரு சின்ன இது நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை மேல் அதிகாரி யார், டிஜிபியோ இல்லை ஏடிஜிபியோ கமிஷனரோ அவர்கள் சஸ்பெண்ட் செய்திருப்பார்கள். அந்த அப்போதான் பயம் வந்திருக்கும். ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் நிச்சயமாக செய்திருப்பார்கள். இவர் ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை? முதல்வர் விஜய் வந்து காலையில் 9 மணிக்கெல்லாம் சட்டமன்றம் வந்துடுறாரு, தலைமை செயலகத்துக்கு வந்துடுறாரு. திருப்பி மாலை 5 மணிக்கு தான் வந்து அவர் முடிஞ்சு போகிறாரு. அவர் ஒரு பணியை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க சார். ஒருவேளை இப்போ நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல சார்? யாருக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது? முதல்வர் விஜய்க்கு இருக்குமே. எங்கன்னா 5 மணிக்கு மேலே அவர் வந்து இங்கே தலைமைச் செயலகத்துலேருந்து அவர் வீட்டுக்கு போகிறது காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே அவர் அவருடைய இது என்ன வந்துட்டு இருக்குது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கே போகிறார் எங்கே வரான்றது அது ஒரு தனிப்பட்ட இது. நம்ம அவருடைய இதில் போகக்கூடாது, எதுவுமே வருது இல்லையே. ஆய்வுக்கு எங்கன்னா இது போல் ஆய்வு என்பது ஓப்பனாக போய் செய்யணுங்க. ஆய்வுன்றது அவர் ஆய்வுக்கு எங்கே போயிருக்கிறார்? ஆய்வுக்கே போகலையே. களத்தில் போய் ஆய்வு பண்ணணுங்க, ஆய்வுக்கே போகலையேங்களே. ஸோ இது போல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு பொதுவாக இடைத்தேர்தலில் என்ன ஒரு ஒரு மித் அப்படின்னு பார்க்குறது,
இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வரும்ன்றது. கடந்த 16 வருடங்களா அப்படிதான் இருக்கு. இந்த முறை மக்கள் வேற மாதிரி ஒரு முடிவை கூட கொடுக்கலாம், எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க சட்டமன்றத்தில் இவங்க சொன்னாங்க நேரலை நாங்கள் ஒளிபரப்போம், நேரலை ஒளிபரப்போன்னு. ஏன் நேரலையை கட் பண்ணாங்க? ஏன் நேரலையை கட் பண்ணாங்க? இன்றைக்கி வந்து கவர்னர் ஆளுநர் உரை மீது விவாதம், எதிர்க்கட்சி தலைவர் பேசினார், அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் விஜய் அவர்கள் பேசுறது மற்ற பேசுறது ஏன் நேரலையில் ஏன் கட் பண்ணுறாங்க? ஏன் விஜய் அவர் எதனா தப்புந்தவரமாக சொல்லி எதனா வந்து அது மக்களிடையே காட்டி இது பண்ணுறது? ஏன்னா அவர் வந்து சபைக்குள்ளார ஒரு மாதிரி, சபைக்கு வெளியில் ஒரு மாதிரி, அந்நியன் அவருடைய உண்மையான சொரூபம். அந்நியன் படம் இருக்குங்கள்ல, ரெமோ, அந்நியனு, அம்பி, அந்த கேரக்டர் எங்கன்னா 3 விதமான கேரக்டர் வெளிப்பட்டுருமோன்றதுனால அவங்க வந்து நேரலையை கட் பண்ணுறாங்களா? சொன்னாங்கல்ல அப்போ நாங்கள் வந்தால் நேரலையெல்லாம் நடக்கும். ஏன் இன்றைக்கி நடக்க வேண்டிய நேரலை ஏன் கட் பண்ணாங்க? ஏன் கட் பண்ணாங்க? அதுக்கு பதிலே காணுமே. ஸோ இருக்கக்கூடிய ஆட்சி இப்படி தான் மிகவும், அதாவது மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி இந்த ஆட்சிக்கு இது பண்ணாங்க. ஆனால் ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது இந்த ஆட்சி. விஜய் ஆட்சி ஏமாற்றம் தான். மக்கள் குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குண்டான அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இனிமேல் வராது. அதுதான், ஏன்னா வந்துச்சுன்னாக்க ஆளுநர் உரையில் அதுக்கு தெள்ள தெளிவாக விடை கிடைச்சிச்சு நமக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநர் உரையில்? இது போல் நம்மளுடைய நிதி நிலைமை சீரானவுடன் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சொல்லிட்டாங்களா சார் கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அப்போ ஏன் வாக்குறுதி உங்களுக்கு தெரியாத? முன்னாடியே தெரியாதா? முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டே இருக்காருங்களே, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடனுக்கு. அவர் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருந்தார் சார். விஜய் ஒருவேளை இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் எதிர்பார்த்துருப்பாரா சார்? அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாருங்க. அதனால தான் அவர் வந்து இதுவாக இருந்துட்டு அவர் எதிரே பார்த்துருக்க மாட்டார். அவர் எதிர்பார்த்துருந்தாருனாக்க நல்லா இது பண்ணியிருப்பாங்கல்ல. அவர் எதிரே பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து இந்த 6 மாதம்லாம் சும்மா இருக்க முடியாது. குறிப்பிட்டு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தால் உடனுக்குடன் அது வந்து தீர்வு காணவில்லை என்றால் மக்கள் எல்லாம் நாளைக்கு வந்து போராடுவதற்கும் தயாராகிட்டாங்க. இப்போ மக்கள் தெருவுக்கு வந்து போராடுவதற்கு மின்வெட்டால போராடிட்டு தானே சார் இருக்காங்க. நிச்சயம் நாளொரு மேடியும் பொழுதுவருமா மின்வெட்டுக்கெல்லாம் போராடவும் தயாராக வரப்போகுது. இப்போ பாருங்கள், முக்கியமான தருணம் தான். இந்த பருவமழை தொடங்க ஆரம்பிச்சாச்சு. நேற்றுக்கே மழை பெஞ்சு ஆங்காங்கே குட்டை போல் மழை நீர் வந்து தேங்கி கிடக்குது. அப்படியே எல்லா இடத்துலையும் தேங்கி கிடக்குது. ஸோ இனிமேல் இருக்குது அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இவர் இப்படியே காலையில் 9 மணிக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து போயிட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் எப்படி இவரை பார்ப்பாங்கிறது பொறுத்திருந்து தான் ரீல்ஸ் எல்லாம் இப்போ போட முடியாது. அப்போ மக்கள் இந்த பருவமழை தான் மெயினாக பார்க்கணும். ஆனாலும் அப்பவும் என்ன சொல்லுவாங்க, இந்த தாவேக்கா நண்பர்கள்லாம் முட்டு கொடுப்பாங்க. 4000 கோடி இப்போ கடந்த முறை வந்து ஒதுக்குனாங்கன்னு சொல்லி ஒரு அது முட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி அவங்கெல்லாம் வந்து மேயர், துணை மேயர் இதெல்லாம் வந்து திமுக காரங்க. அவங்கள்ட்ட போய்க்கலாம் அப்படி வந்து பழியை திருப்பி விட்டாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லி தப்பிச்சுப்பாங்க அவங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் நிச்சயமாக மக்கள் வந்து இதே போல் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் அவங்க ஸ்டாலினுக்கு என்ன ஒரு தீர்ப்பை கொடுத்தார்களோ அதே போல் இவருக்கும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். தமிழக மக்கள், தமிழக வாக்காளர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. சரி சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கு. நன்றி சார்.